பிரேசிலாடுங்க. எங்களுடைய நோக்கம் ஒரு வருடத்தில் வேதாகமம் முழுமையாக வாசித்து முடிக்கும் திட்டம். வேத வாசிப்பு பகுதி ஆதியாகமம் 44 முதல் ஆதியாகமம் 46 வரை. ஆதியாகமம் 44வது அதிகாரத்தில் எல்லா சகோதரர்களும் மறுபடியும் பஞ்சத்தின் நிமித்தமாக யோசேப்பிடம் வந்து தானியம் கேட்கும்போது தனது இளைய சகோதரனை அவன் சிறைபிடித்து வைப்பதும் அதன் நிமித்தமாய் யூதா யோசேப்பிடம் கெஞ்சுவதும் அங்கு நடக்கும். ஆதியாகமம் 45 யோசேப்பு உயிரோடு இருக்கிற செய்தி தன் தகப்பனாகிய யாக்கோப்புக்கு சென்றடையும். அதன் நிமித்தமாய் யாக்கோப்பு பெரும் மகிழ்ச்சி பெறுவார். அந்த மகிழ்ச்சி நிமித்தமாய் தன் மகனை காண வருவது கூறப்பட்டிருக்கும். ஆதியாகமம் 46 பார்வோன் மன்னன் யாக்கோப்பு, அதாவது இஸ்ரவேல் 12 மகன்களோடு எகிப்திற்கு வருவதும், சொப்பனத்தில் கர்த்தர் நீ எகிப்திற்கு போ, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்பதும் இந்த அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். இந்த அதிகாரத்தில் பார்வோன் மன்னன் நீங்கள் என்ன வேலை பார்க்கிறீர்கள் என்று கேட்டபோது ஆடு மாடு மேய்க்கிறோம் என்று அவர் சொல்வார். அது நிமித்தமாய் அந்த இடத்தில் அவர்கள் எப்படி பிரயாணப்படுவார்கள் என்பதும் இந்த அதிகாரத்தில் தெளிவாக சொல்லும். கர்த்தர் தாமே இந்த வேத பகுதியின் மூலம் உங்களோடு பேசி இன்னும் அதிகமாய் உங்களை வேதத்தில் வளரவும் செய்வாராக. தேங்க்ஸ். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.